ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காவை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இது எங்கள் பாட்டி நல்லா செய்வாங்க. வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா பாட்டி சூப்பராகவே இது செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கும் இது அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பொதுவாக மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மண் சட்டி இல்லாததுனால நான் கடாயில் வச்சு தான் செய்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் கார குழம்பு பண்ணுறதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் இந்த மாதிரி புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. இந்த புளி நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட மண் சட்டி இல்லாததுனால நான் கடாய் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வடகம் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். வடகம் சேர்த்து நம்ம செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கிறேன். இது முழுசாக சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி. இப்போ பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி, அந்த புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் தூசி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த தக்காளி அரைச்சி மிக்ஸி தண்ணியவே கொஞ்சம் எடுத்து அதையுமே இதை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது மூடி போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பும் நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்றதுனால நான் சேர்க்கலை. இதில் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிற புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே செஞ்சு உடனே சாப்பிட்றத காட்டிலும் நம்ம இதை ஒரு நாள் நம்ம வச்சுருந்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.